ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் வேலாக். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்களோட ஆயுத பூஜை வேலாக் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆயுத பூஜைக்கு முந்தின நாள். ஸோ முந்தின நாள்லே வந்து க்ளீனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு க்ளீனிங் பார்த்தீங்கன்னா, சாமி பொருட்கள் தான். ஸோ சாமிக்கு தீபம், அப்புறம் தீபத்தட்டு இதெல்லாத்தையும் தான் நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ண போகிறோம். முதல்ல அதில் இருக்கிற அந்த பிசு பிசு அப்புறம் ஆயிலெலாம் இருக்கிறத டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் தொடச்சிடுங்க. அதுக்கு பிறகு வந்து நம்ம சோப்பு போட்டு க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நார்மலா சாமி விளக்கு இதெல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு தனியாவே நான் வந்து ப்ரஷ்ஷு, அப்புறம் வந்து ஸ்பாஞ்ச் தனியா தான் வச்சுக்கணும். ஸோ நான் தனியா தான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ 2 தடவ நம்ம சோப் போட்டு நல்லா கழுவிக்கலாம். இந்த பாத்திரம், சாமி பாத்திரம் கழுவுறதுக்குன்னே ஒரு பொடி வந்து நெறைய இடத்துல கிடைக்குது. ஆனா எனக்கு வந்து இங்க அவைலபிளா இல்ல. இது தனியா வந்து செம்பு பாத்திரம் கழுவுறதுக்குன்னே தனியா பொடிகள்லாம் கடையில விக்குது. நீங்க அத கூட நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா வந்து சோப் போட்டு கழுவுன பிறகு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து புளி யூஸ் பண்றேன். லெமன் யூஸ் பண்ணா கையெல்லாம் பர்ன் ஆகும், எரியும். அதனால தான் வந்து நம்ம புளி யூஸ் பண்ணிக்கலாம். புளி யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சு கழுவிட்டா உங்களுக்கு நல்லா பளபளன்னு இருக்கும். அஸ் யூசுவல் நம்ம நார்மலா வீட கிளீன் பண்ணி அந்த வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா, ஆயுத பூஜை அன்னைக்கு, அன்னைக்கு வந்து நான் லஞ்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ற வீடியோ. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, பாலக்கீரை கடையல், அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் பொரியல் தான் செய்ய போறோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வாங்கிட்டு வந்த மறுநாளே வந்து செஞ்சு முடிச்சுருவேன். இந்த பாலாக்கீரை, அரைக்கீரை அப்படி அதெல்லாம். ஏன்னா வந்து நம்ம ஒரு 1 நாள் கூட 1 நாளுக்கு மேல வச்சிருந்தாலே அந்த கீரையெல்லாம் ரொம்ப அழுகி போன மாரி ஆயிடும். அதனால வந்து உடனடியா வந்து செஞ்சிரணும். ஸோ நாங்க நேத்து தான் வந்து மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்தோம். அதனால வந்து நான் இன்னைக்கு வந்து செஞ்சுர்றேன். அது நல்லா வந்து அலசிட்டு, அதுக்கப்புறம் வந்து இத கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடிசா வந்து கட் பண்ண தேவையில்ல. ஓரளவு சின்ன சின்னதா வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி கட் பண்ணி சேர்க்கும்போது நமக்கு கடையிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் வந்து லேசா வந்து கட் பண்ணிக்கிறது. ஸோ இதெல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே போல பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காவையும் நான் வந்து கழுவி எடுத்துக்க போறேன். ஸோ வெண்டைக்காவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா, நமக்கு வந்து சீக்கிரமா வந்து நம்ம குக் பண்ணி முடிச்சிடலாம். நான் வந்து பருப்பு கடையலுக்கு பாசிப்பருப்பு தான் யூஸ் பண்ணேன். பாசிப்பருப்பு வந்து நான் குக்கர்லலாம் வேக போடல. இந்த மாரி ஓப்பன் பேன்ல தான் வேக வச்சிருந்தேன். பாசிப்பருப்பு கூட மஞ்சள் தூள், பூண்டு, வரமிளகா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இத மட்டும் சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். உப்பு சேர்த்து வேக வைக்க தேவையில்ல. உப்பு சேர்த்தா உங்களுக்கு பருப்பு வந்து சீக்கிரமா குக் ஆகாது. இந்த பருப்பு வந்து நல்லா மலர்ந்து வந்த பிறகு, அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற பாலாக்கீரை சேர்த்து வேக விட்டுக்கோங்க. அது கூடவே வந்து நம்ம உப்பு கீரை சேர்த்த பிறகு நம்ம உப்பு சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இல்லாட்டி வந்து நல்லா வெந்த பிறகு கடையும்போது நீங்க உப்பு சேர்த்து கடைஞ்சாலும் அப்பயும் நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊத்தி கடுகு உளுந்த பருப்பு போட்டிருக்கேன். கடுகு நல்லா வெடிச்ச பிறகு நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துடலாம். வெண்டைக்காய் வதக்கும்போது ஒரு டிப் என்ன பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கின பிறகு, அதாவது ஒரு பாதியா நல்லா வதங்கின பிறகு, அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்தோம்னா, அதுலேருந்து வர அந்த அந்த வழுவழுப்பு தன்மை வந்து இருக்காது. அதாவது நிறைய வராது. ஸோ அதுக்காக வந்து உப்பு வந்து கொஞ்சம் லேட்டா சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டேன். அது வந்து வீடியோல மிஸ் ஆயிடுச்சு. ஸோ உப்பு வந்து மிளகாய் தூள், மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து தான் இந்த பொரியல் செய்ய போறேன். ஸோ வெண்டைக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா, நிறைய டைப்ஸ்ல செய்யலாம். இதுலயே வந்து நீங்க பீனட்ஸை கூட வறுத்து போட்டுக்கலாம். கடலை மாவு போட்டு செய்யலாம். ஸோ அதெல்லாம் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது நாங்கள் வெண்டைக்காய் பொரியல் முடிச்சுட்டு நாங்கள் லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டோம். லஞ்சுக்கு வந்து அப்பளம் மட்டும் வறுத்துக்கிட்டோம். ஸோ ஒரு நல்ல ஒரு சிம்பிளான லஞ்ச் காம்போ. பாலக்கீரை கடையல் வித்து காரமான அந்த வெண்டைக்காய் பொரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் தான் வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தோம். ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா, சாமிக்கு வந்து பலகாரம் என்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா, சன்னா தால் பாயாசம், கடலைப்பருப்பை வச்சு ஒரு பாயாசம் செஞ்சேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா, நான் கடலைப்பருப்பை நான் ஏற்கனவே வந்து வேக வச்சுட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி இதில் வந்து முந்திரியும் கிஸ்மிஸ் பழமும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ
ஸோ கடலைப்பருப்பு வேக வைக்கும்போது நல்லா வந்து கடலைப்பருப்பை சாஃப்டாக வந்து குக் பண்ணியிருக்கணும். நான் வந்து அதிலிருந்து வர விசில் எவ்வளோ விசில் வந்துச்சுன்னு தெரியலை. நான் வந்து 2 விசில்லே ஆஃப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லாவே முழுசு முழுசாக இருந்தது. ஒரு சில தான் நல்லா வெந்திருந்தது. ஸோ, அதனால இத நான் திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, கடாயிலே நான் வந்து வேக வச்சுட்டேன். கொஞ்சமா வந்து சுடுதண்ணி சேர்த்து நல்லா வந்து கடாயிலே வேக வச்சு எடுத்துட்டேன். ஸோ, உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இன்னும் நல்லா முழுசு முழுசா இருந்தது. ஸோ, அது கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஏலக்காவ தட்டி நான் கொதிக்க வச்சுட்டேன். ஸோ, ஏன்னா கடல பருப்பு இன்னும் வேகணும். நல்லா நம்ம சாஃப்ட்டா குக் பண்ணி எடுத்திருந்தோம்னா, நம்ம வந்து சீக்கிரமா ரெடியா இருக்கும். ஸோ, கடல பருப்பு வேகாதனால நான் இன்னும் வந்து திரும்ப வந்து வேக வச்சுட்டுருந்தேன். ஸோ வந்து இப்போ வந்து விளக்கு, அந்த சாமி தட்டு இதுக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு ரெடி பண்ணி வச்சிடணும். ஏன்னா வந்து சாமி கும்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ பழம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நமக்கு பருப்பும் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து விசில் வந்து ரொம்ப கம்மியா விட்டு வேக வச்சதுனால. ஸோ இப்போ பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து எந்த அளவு பருப்பு எடுத்தேனோ அதுக்கு விட கொஞ்சம் கம்மியா வந்து வெல்லம் எடுத்துக்கிட்டேன். இந்த வெல்லத்தில பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த மண்ணு, அந்த தூசி எல்லாம் இருக்காது. அதனால நான் வந்து அப்படியே சேர்த்துட்டேன். உங்ககிட்ட வெல்லம் வந்து கிளீனா இல்லாட்டி நீங்க வந்து நல்லா கொதிக்க வச்சு வெல்லம் சிரப்பா எடுத்து நீங்க வந்து சேர்த்துக்கலாம். இந்த பாயாசத்துல நீங்க கொஞ்சமா பால் கூட சேர்த்துக்கலாம். அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டா இருக்கும். பால் ஊத்தியும் செய்யலாம். இல்லன்னா வந்து பால் ஊத்தாமயும் நல்லா வெறும் பருப்பு மட்டுமே போட்டுமே இந்த பாயாசம் செய்யலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, வெல்லம்லாம் கரைஞ்சிருச்சு. நமக்கு அந்த பருப்பும் பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்து நல்லா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது கடைசியா நம்ம வந்து வதக்கி வச்சிருக்கிற அந்த முந்திரி பருப்பும், கிஸ்மிஸ் பழமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்க சனா தால் பாயாசம் வந்து ட்ரை பண்ணலாட்டி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்ப சாமிக்கு படைக்கிறது தான் நான் வந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். நான் வந்து கடலை பருப்பு வேகும்போதே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருந்தேன். அதனால வந்து நான் இந்த பாயாசத்துல உப்பு சேர்க்கல. ஸோ நீங்க வந்து வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து சேர்க்க தேவையில்ல. ஸோ சாமிக்கு எடுத்து வச்ச பிறகு நான் வந்து சாமி கும்பிட்டுட்டோம். ஸோ வீட்ல இருக்கிற எல்லா கதவு, அப்புறம் வந்து லேப்டாப், அப்புறம் வந்து பாப்பாவோட புக்கு எல்லாத்துக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நாங்க சாமி கும்பிட்டாச்சு. ஸோ எங்களுடைய ஆயுத பூஜை இப்படி தான் வந்து நாங்க செலிப்ரேட் பண்ணோம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.